வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல வெண்ணெயோட சாக்லேட்டை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கலாம். கீழே சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது பாயில் ஆகும்போது அந்த ஹீட்லேயே இதெல்லாம் மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். பட்டர் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டர் லைட்டாக உருகிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம 150 கிராம் அளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்கலாம். இது குக்கிங் சாக்லேட். இதை இந்த பட்டரோட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகும்போதே இந்த சாக்லேட்டும் சேர்த்து அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த பவுல் நான் கண்ணாடி பவுல் வச்சுருந்தேன். அந்த சுடு தண்ணியோட ஹீட்டில் பவுல் உடஞ்சிருச்சு. ஆனால் எந்த பீஸும் உடஞ்சி தனியாக வராததுனால அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஒழுங்காக பேசாமல் இந்த சில்வர் கிண்ணத்திலே வச்சுருந்துருக்கலாம். வீடியோவுக்கு நல்லா இருக்கும்னு கிளாஸ் வச்சது தப்பாக போச்சு. இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை மற்ற கேக்கு அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணாவே போதும். நல்ல பெரிய பெரிய முட்டையாக இருக்குது. 3 முட்டை உடைச்சி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 300 கிராம் ஜீனி சேர்க்க போகிறேன். நான் ஃபுல்லாமே ஒயிட் சுகர் சேர்க்குறேன். இல்லைன்னா பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வெறும் ஒயிட் மட்டும் போடுறேன். அதை நல்லா அப்படியே கலந்துக்கலாம். இந்த ஜீனி கரையிற மட்டுக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டரும் சாக்லேட்டும் போட்டு வச்சுருக்கிற இந்த மிக்சிங்கில் இந்த எக் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக கலந்துக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் பட்டர் போட்டிருக்கோம். அது கூட சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மாவு மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பேட்டர் ரெடி ஆயிரும். இது கூட மைதா மாவு 125 கிராம். இதை நேரடியாக போடாமல் ஒரு ஜல்லடையில் போட்டுக்கணும். இது கூடவே சாக்கோ பவுடர் 50 கிராம். இது எல்லாத்தையும் நமக்கு சலிச்சு போடும்போது ப்ரௌனி சூப்பராக வரும். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இதை நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ அழகாக சாக்கோ பவுடர்லாம் சில சமயம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை சலிச்சு போடும்போது நல்லா நைஸாக கீழே விழுந்துடும். இப்போ இதை நம்ம அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மற்ற கேக் மாவு மாதிரி இது கொஞ்சம் தண்ணியாலாம் இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் அது நல்ல ப்ரௌனி அப்போ தான் செம்மையாக வரும். நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் அழகாக பட்டர் ஷீட் போட்டு இதை ஊற்றி அவனில் வச்சிடணும். அவ்வளோதான். அவன் இல்லாதவங்க குக்கரில் வச்சுக்கலாம். கீழே லேசாக உப்பு போட்டு அப்படியே தூக்கி வச்சோம்னா செம்மையாக ரெடி ஆயிரும். 30 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரே ரெடியாக இருக்குது. பட்டர் பேப்பர் போட்டு சைட்லலாம் பட்டர் தடவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி அந்த ஏர் பபிளெல்லாம் போகிறதுக்காக நல்லா ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் அதை வச்சு இப்படி நம்ம செஞ்சு விட்டுட்டோன்னா வெந்து வரும்போது கேப்பாக வராது, நல்லாயிருக்கும். இது கூட அங்கங்கே சாக்லேட் துண்டுகளை போட்டுக்கலாம். சாக்லேட் துண்டு இல்லைன்னா கூட சாக்கோ சிப்ஸ் இருந்தோம்னா அதையும் தூவி விட்டுட்டோம்னா மெல்ட் ஆகி செம்மையாக இருக்கும் அது. இப்போ நம்மளோட எல்லாமே ரெடி ஆகி சூப்பராக இருக்குது.
இதை அவனில் வைக்க போகிறோம். அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரீ ஹீட் ஆன பிறகு அந்த சூடான அவனுக்குள்ளே இந்த ட்ரேவை வைக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு எடுத்து ஒரு வாட்டி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும் நமக்கு. இப்போ இதை அவனில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்கை அவனில் வச்சு எடுத்தாச்சு. கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு இதை வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வருது. அப்போ நம்மளோட ப்ரௌனி வெந்துருச்சு. ஓகே, இதை ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கூலாக விட்டுட்டு அப்படியே எடுத்து பீஸ் போட்டுடலாம். நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகி நல்லா ஆறி செம்மையாக இருக்குது. ஆறினோடனே இங்கே பாருங்கள் அந்த சத்தத்தை, கிரிங்கிள் டாப்போட செம்மையாக இருக்கும். இதை நம்ம அப்படியே பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே வெட்டும் போது நடுவில் செம்ம சாஃப்டாக வருது. அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ப்ரௌனி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் நல்லா அந்த கிறிஸ்பியாக கிரிங்கிள் டாப்போட, கீழே நல்லா ஃபஜ்ஜு சாக்லேட்டோட செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.